பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ரவுடி கும்பலால் கொல்லப்பட்ட சம்பவம் மாநிலத்தையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக எதிர்க்கட்சியான அதிமுக ஒரு பக்கம் போர்க்கொடி உயர்த்த, கூட்டணி கட்சியில் இருக்கும் திருமாவளவனை அரசை காட்டமான தோரணையில் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவம் சற்றே ஓய்ந்த சூழலில் ஆம்ஸ்ட்ராங் கொலை அரசுக்கு அடுத்த நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில்தான் சென்னை மாநகரின் 110வது கமிஷனராக அருண் IPS நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு ADGP-யாக பணியாற்றி வந்த அருண் இக்கட்டான நேரத்தில் சென்னை கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவரின் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக என 2 கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் போதும் அதிகாரமிக்க பதவிகளில் இருந்தவர் அருண். சட்டம் ஒழுங்கு, குற்றப்புலனாய்வு மற்றும் போக்குவரத்து துறை என எந்த துறையில் பதவி வழங்கப்பட்ட போதும் அதிரடியாக செயல்பட்டு கவனம் ஈர்க்கக்கூடியவர். 1998ஆம் ஆண்டு IPS ஆன அருண் சென்னை பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் மற்றும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பிரிவில் பட்டப்படிப்பையும் முடித்துள்ளார். IPS பயிற்சிக்கு பிறகு நாங்குநேரி, தூத்துக்குடி ஆகிய உட்கோட்டங்களில் ESP-யாக பணியாற்றியுள்ளார். அது மட்டுமில்லாமல் கரூர், கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் SP-யாகவும் பணியாற்றியுள்ளார். சட்டம் ஒழுங்கிற்கு முக்கியத்துவம் கொடுத்து குற்றங்களை குறைக்க அருணெடுத்த நடவடிக்கைகளுக்கு பாராட்டுக்கள் குவிந்தது. சென்னையில் அண்ணாநகர் மற்றும் பரங்கிமலை ஆகிய இடங்களில் துணை ஆணையராக பணிபுரிந்துள்ள அருண் தமிழ்நாடு குற்றப்புலனாய்வு துறையில் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய அனுபவமும் பெற்றுள்ளார். 2012ஆம் ஆண்டு DIG-யாக பதவி உயர்வு பெற்ற அருண் 2016ஆம் ஆண்டு IG-யாக பதவி உயர்வு பெற்று திருச்சி மாநகர காவல் ஆணையராக பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து சென்னை பெருநகர காவல்துறை கூடுதல் ஆணையராகவும் பொறுப்பு வகித்து வந்தார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் திருச்சி மாநகர காவல் ஆணையராக சென்ற அருண் அங்கு கொடிகட்டி பறந்த லாட்டரி பிரச்சினைக்கு முடிவுரை எழுதினார். 2022ஆம் ஆண்டு கூடுதல் DGP-யாக பதவி உயர்வு பெற்று தமிழ்நாடு குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் ஆவடி மாநகர காவல் ஆணையராகவும் பதவி வகித்தார் அருண் IPS. போலீஸ் பஞ்சாயத்து செய்து வைப்பதாக புகார்கள் எழுந்தபோதும் சிவில் விவகாரங்களில் போலீஸ் தலையிடக்கூடாது என உத்தரவு பிறப்பித்தார். தற்போதும் சென்னையில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாக இருக்கும் தருணத்தில் சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றி வந்த சந்தீப் ராய் ரத்தோர் இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக அருண் சென்னை கமிஷனராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அருண் ரவுடிகளுக்கு அவர்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் சட்ட ஒழுங்கை சீர்கெடுக்கும் ரவுடிகளை ஒடுக்குவதும் தற்போதைய அவசியம் என அருண் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் சென்னையில் அடுத்தடுத்த அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.